ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 2 முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். 2மே மத்திய அரசுலேருந்து வந்திருக்கு. நீங்க மாசம் மாசம் வாங்குற அந்த சமையல் எண்ணெய் பாக்கெட்ல இனிமே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நம்ம இத்தனை நாளா எப்படி ஏமாற்றப்பட்டுட்டு இருந்தோன்ட்டு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சா ஷாக் ஆவீங்க. 2வது, மாசத்தோட முதல் நாளே மாற வேண்டிய கேஸ் சிலிண்டர் பிரைஸ் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல நம்ம சமையல் எண்ணெய் பத்தி பார்த்துடலாம். நம்ம இந்தியர்களுடைய உணவு பழக்கத்துல எண்ணெய்க்குன்னு தனியா ஒரு பெரிய இடம் இருக்கு. மாசம் பிறந்தா சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், நம்ம மளிகை லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட்டே போகும். பொதுவாக நம்ம கடைக்கு போனால் 1 லிட்டரு ஆயில் பாக்கெட் கொடுங்க அப்படி தான் கேட்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த பாக்கெட்டில் 1 லிட்டர் எண்ணெய் இருக்கான்ட்டு என்னைக்காவது நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே பல கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெயை விற்கிறதே கிடையாது. பாக்கெட்டோட ஓரத்தில் ரொம்ப சின்னதாக 900 கிராமு, 850 கிராமு, 800 கிராமுன்ட்டு அளவு போட்டிருப்பாங்க. ஆனால் பாக்கெட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி 1 லிட்டர் எண்ணெயை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இன்னொரு கம்பெனி 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், 180 ரூபாய் என்ன கம்மியாக இருக்கேன்ட்டு வாங்க பார்ப்போம். ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டே. அந்த 180 ரூபா பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 900 கிராம் தான் எண்ணெய் இருக்கும். ஸோ கம்மி விலைக்கு வாங்குறோம்னு நினச்சி நம்ம மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஏமாந்துட்டு இருக்கோம். ஸோ மக்கள் இப்படி ஏமாத்துறதை தடுக்க தான் இப்போ மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இனிமேல் இஷ்டத்துக்கு 700 கிராம், 850 கிராம், 900 கிராம்ட்டு எண்ணெயை பேக் பண்ணி விற்கவே முடியாது. இனிமேல் இந்தியாவை சமையல் எண்ணெய் விற்பனை செய்யும் நிறுவனங்கள்லாம் 9 வகையான நிலையான அளவுகளை மட்டுமே எண்ணெயை விற்கணும்னு சட்டம் வந்திருக்கு. அந்த 9 அளவுகள் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு 200 மில்லிகிராம், அப்புறம் 500 மில்லிகிராம், அப்புறம் 1 லிட்டரு, 2 லிட்டரு, 3 லிட்டரு, 4 லிட்டரு, 5 லிட்டரு, 15 லிட்டரு, 20 லிட்டரு. இந்த குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் இனி உங்களுக்கு ஆயில் பாக்கெட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த புது ரூல்ஸ் அமல்படுத்த உற்பத்தியாளர்களுக்கும் பேக்கிங் நிறுவனங்களுக்கும் அரசாங்கம் ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. பாம் ஆயில், சோயாபீன், சூரியகாந்தி, கடுகு, நிலக்கடலை, நல்லெண்ணெய், தவிடு எண்ணெய், பருத்தி விதை, அனைத்து கலவை எண்ணெய்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். இதனால இனி விலையை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு மக்களுக்கு ரொம்பவே ஈஸியாக மாறிடும். அடுத்ததாக நம்ம எல்லா தலையிலும் இடி விழுற மாதிரி ஒரு நியூஸு. பொதுவாக கேஸ் சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா மாதத்தோட முதல் தேதியில தான் அதாவது 1ஆம் தேதி தான் எண்ணெய் நிறுவனங்களை மாற்றி அமைப்பாங்க. போன ஜூன் 1ஆம் தேதி கமர்ஷியல் சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ஏறிச்சு. ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ஏறாமல் இருந்துச்சு. அப்பாடா அந்த மாதம் தப்பிச்சோம் அப்படின்னு மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக 7ஆம் தேதியான இன்னைக்கு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு உயர்த்திருக்காங்க. இப்படி திடீர்னு விலை ஏற என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை, அப்புறம் அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, இதையெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதட்டத்தால் கடந்த 3 மாசமாவே இந்தியாவில் கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்கு. இதனால ஹோட்டல்ஸ், டீ கடைகள், சாப்பாடு, டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. இந்த மாதம் 1ஆம் தேதி வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 46 ரூபாய் உயர்த்தினாங்க. 3283 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் பிரைஸும் எனக்கு ஏற்றிட்டாங்க. 29 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் 913 ரூபாயிலிருந்து 942 ரூபாயாக உயர்ந்திருக்கு. நம்ம சென்னையில் 928 ரூபாயிலிருந்து 957 ரூபாய் 50 காசாக உயர்ந்திருக்கு. கடந்த 3 மாசத்துல மட்டும் வீட்டு சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா 89 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு மக்களே. ஏற்கனவே பெட்ரோல், டீசல் விலை, காய்கறி விலைன்ட்டு ஏறிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் கேஸ் சிலிண்டர் விலையை பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. சாமானிய மக்கள் ரொம்பவே கஷ்டத்தை தள்ளியிருக்கு சொல்லலாம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த சமையல் எண்ணெய் புதிய சட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இது நுகர்வோருக்கு உதவியாக இருக்குமா? அதே மாதிரி இந்த திடீர்னு சிலிண்டர் விலை உயர்வு உங்கள் குடும்ப பட்ஜெட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.